இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, சிலுவையை தூக்கும்போது தான் உண்மையான வாழ்க்கை தொடங்குகிறது. சிலுவை தூக்கணுங்க, அப்பதான் வாழ்க்கை தொடங்குறது என்ற மேன்மை வார்த்தை இன்று உணர்த்த விரும்புகிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பு உள்ளங்களே, இன்றைய வாசகங்கள் நம் வாழ்க்கையின் இரண்டு முக்கியமான உண்மைகளை நம் கண்முன் நிறுத்துகின்றன. ஒன்று தீமையின் முடிவு, மற்றொன்று சீடத்துவத்தின் தொடக்கம். நாகூன் நூலில் அசிரியாவின் தலைநகரமான நினிவே நகரத்தின் அழிவை பற்றி இறைவாக்கினர் பேசுகிறார். வெளியில் பார்த்தால் நினிவே வலிமையானது. அதிகாரம், செல்வம், படைப்பு, புகழ் அனைத்தும் இருந்தன. ஆனால் அந்த வலிமையின் பின்னால் அநீதி, வன்முறை, அகந்தை, சுயநலம் இருந்தன. எனவே அதன் வீழ்ச்சி தவிர்க்க முடியாது இருக்கிறது. இது இன்றைய நம் வாழ்க்கைக்கு ஒரு எச்சரிக்கை. நாம் எதை கட்டி கொண்டிருக்கிறோம்? வீட்டை கட்டுகிறோம், பணத்தை சேகரிக்கிறோம், பதவியை தேடுகிறோம், சமூகத்தின் நல்ல பெயரை உருவாக்குகிறோம். ஆனால் நம்முடைய இதயத்தை கட்டுகிறோமா? அன்பு இல்லாத வெற்றி, மனிதநேயம் இல்லாத செல்வம், நேர்மை இல்லாத பதவி, இறைவன் இல்லாத வாழ்க்கை, இவை அனைத்தும் வெளியில் அழகாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் வெறுமையாகிவிடும். தன்னையே மறுத்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். இயேசுவின் இந்த வார்த்தைகள் இன்றைய உலகிற்கு மிகப்பெரிய சவாலானவை. இன்று உலகம் நமக்கு சொல்வது, உனக்கு பிடித்ததை செய், உன்னை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது, வாழ்க்கையில் நீயே முதன்மை, சிரமம் வந்தால் விலகிவிடு. ஆனால் இயேசு சொல்லுகிறார், உன்னை மறந்து என்னை பின்பற்று. இதுதான் கிறிஸ்துவ சீடத்துவத்தின் அழகு. சிலுவை என்பது வெறும் துன்பம் அல்ல, சிலுவை என்பது அன்புக்காக நாம் ஏற்றுக்கொள்ளும் தியாகம். ஒரு தாய் தன் குழந்தைக்காக தன் தூக்கத்தை தியாகம் செய்கிறார், அது ஒரு சிலுவை. ஒரு தந்தை குடும்பத்திற்காக தன் விருப்பங்களை விட்டு கொடுக்கிறார், அது ஒரு சிலுவை. ஒரு கணவன் அல்லது மனைவி நான் தான் சரி என்று பிடிவாதம் பிடிக்காமல் உறவை காப்பாற்ற மன்னிக்கிறார், அது ஒரு சிலுவை. ஒரு அருட்சகோதரி சமூகத்தில் தான் புரிந்து கொள்ளாத ஒருவரை அன்புடன் ஏற்றுக்கொள்கிறார், அது ஒரு சிலுவை. ஒரு இளைஞன் தவறான நண்பர்கள், போதை, ஒழுக்கமற்ற வாழ்க்கை ஆகியவற்றை தொடர்ந்து தூய்மையான பாதையை தேர்ந்தெடுக்கிறான், அது ஒரு சிலுவை. சிலுவை என்பது நம்மை அழிப்பதற்கான கருவி அல்ல. நம்மில் இருக்கும் சுயநலம், அகந்தை, பழிவாங்கும் மனம் ஆகியவற்றை அழித்து கிறிஸ்துவை பிறப்பிக்கும் கருவி. நாகூமும் இயேசுவும் சொல்லும் ஆழமான செய்தி. நாகும் நமக்கு சொல்லுகிறார், அகந்தையில் கட்டப்பட்ட வாழ்க்கை நிலைக்காது. இயேசு சொல்லுகிறார், தன்னை தாழ்த்தி என்னை பின்பற்றும் வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. ஆக நினிவே தன்னையே உயர்த்தி கொண்டது. இயேசுவின் சீடன் தன்னையே மறந்து கிறிஸ்துவை உயர்த்துகிறான். நினிவே அதிகாரத்தை தேடியது, சீடன் சேவையை தேடுகிறான். நினிவே பிறரை அடக்கியது, சீடன் பிறருக்காக தன்னையே கொடுக்கிறான். நினிவே அழிவை சந்தித்தது, கிறிஸ்துவை பின்பற்றவன் நித்திய வாழ்வை பெறுகிறான். இன்று இயேசு நம்மிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். நீ உலகம் முழுவதையும் சம்பாதித்தாலும் உன் ஆன்மாவை இழந்தால் உனக்கு என்ன பயன்? இந்த கேள்வியை நாம் இன்று நம் இதயத்தில் வைத்துக் கொள்வோம். என் வெற்றிக்காக நான் யாரை இழந்து விட்டேன்? என் பணத்திற்காக என் அமைதி இழந்து விட்டேனா? என் அகந்தைக்காக ஒரு நல்ல உறவை இழந்து விட்டேனா? என் வசதிக்காக இறைவனை பின்பற்றுவதை தள்ளி போட்டு விட்டேனா? அன்பானவர்களே, உலகம் நமக்கு உன்னை காப்பாற்றிக்கொள் என்று சொல்லலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உன்னை எனக்காக அர்ப்பணித்துக்கொள். உலகம் சொல்லும் வெற்றி நான் எவ்வளவு பெற்றேன், இயேசுவின் வெற்றி நான் எவ்வளவு கொடுத்தேன். ஆகவே இன்றைய நம் வாழ்க்கையின் ஒரு சிறிய தீர்மானமாக எடுப்போம். அகந்தைக்கு பதிலாக தாழ்மையை, பழிவாங்குதலுக்கு பதிலாக மன்னிப்பு, சுயநலத்துக்கு பதிலாக பகிர்வு, வசதிக்கு பதிலாக தியாகம், உலகத்தின் புகழுக்கு பதிலாக கிறிஸ்துவின் பாதை, இவற்றை தேர்ந்தெடுப்போம். முடிவாக இன்றைய இறைவார்த்தை நமக்கு ஆழமாக அழைப்பு தருகிறது. உலகத்தை வெல்வதை விட உன் இதயத்தை வெல். மற்றவர்களை ஆளுவதை விட உன்னை நீ ஆள். உன் சிலுவையிலிருந்து ஓடாதே, அதன் வழியை கிறிஸ்துவை பின்பற்று. ஏனெனில் சிலுவையின் மறுபக்கத்தில் உயிர்த்தெழுதல் இருக்கிறது. இன்று நாம் நம்மையே கேட்டுக்கொள்வோம், நான் என் சிலுவையை சுமந்த இயேசுவை பின்பற்றுகிறேனா அல்லது என் சிலுவையை விட்டுவிட்டு உலகத்தை பின்பற்றுகிறேனா? ஆண்டவரே, எங்கள் சிலுவையை தவிர்க்காமல் அதை அன்போடு சுமந்து உம்மை பின்பற்றும் அருள் தாரும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.